ஐயா, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊர் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ராஜா, என்ன கண்ணு கலங்குற? பௌத்ரா நம்ம வீட்டு விட்டு போகிறப்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும். விஜய், நீ அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் பாலும் பழமும் கொடுத்து கூட்டி வாப்பா. அட என்னப்பா ராஜா, இதுக்கு போய் கண் கலங்கிட்டு? என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி வேற வீட்டுக்கு போய் வாழ போகிற பொண்ணு தானே. நல்லா சந்தோஷமாக ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சி வைப்பா. நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தா அந்த புள்ள எப்படி போகும்? கொஞ்சம் அழுவாமல் சந்தோஷமாக நாலு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சி வைப்பா. சரிப்பா, எங்களுக்கு இன்னொரு கல்யாணம் இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். சரி, நான் போகலாமா? சரிங்க, போகலாம். சரி. எப்படியோ பௌத்ரா கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம விஜய் கல்யாணம் தான். மாப்பிள்ள, பவித்ரா கொஞ்சம் விளையாட்டு புள்ள, நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க மாப்பிள்ள. கண்டிப்பாக மாமா, இந்த ஊரே மெச்சுற மாதிரி உங்கள் தங்கச்சியை கண் கலங்காம, அதாவது என் பவியை நான் பார்த்துக்குவேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணா, என்னண்ணா நீ என்ன அலற? அண்ணா அல்லாதண்ணா, உன் தங்கச்சி அங்க போய் நல்லபடியா வாழ்ந்து காட்டுவேண்ணா. அண்ணா நான் போயிட்டு வரேண்ணா. கத்தாழம் காட்டு வழி, கட்டிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவளே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா, எட்டு மேல எட்டு வச்சு முன்ன போகுதம்மா, ஒட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. வண்டி மாடு எட்டு வச்சு முன்ன போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. என்ன தரகர, உங்களை கவனிக்கணுமா? ஆமாங்க, சந்தோஷ் தம்பி தான் பொண்டாட்டி வந்த உடனே என்னை மறந்துட்டாரு. நீங்களாச்சும் அதுக்கு என்ன தரகரே, மாப்பிள்ளை பங்கையும் நானே சேர்த்து தந்துடுறேன், கொஞ்சம் இருங்க.
அப்புறம் தரகரே 2 பேர்த்துக்கு இங்கே வாங்கிட்டு நாளைக்கு மாப்பிள்ளையை பார்த்தா அங்கேயும் கமிஷன் வாங்கிடாதீங்க. நீங்கள் சொன்னால் சரிதாங்க. என்ன தரகரே, சந்தோஷம் தானே? ரெட்ட சந்தோஷங்க. அப்போ நான் போயிட்டு வரேங்க. சரி, போயிட்டு வாங்க தரகரே. கண்மணி, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விளக்கு மரத்தோட? உனக்காகத்தான். ஏயா, பால் கம்பெனிக்கு வேலைக்கு வந்த பொண்ண தூக்கி சுத்தினியாமே. ஏயா, என்ன ஒரு நாளாவது தூக்கி சுத்திருப்பியா? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அவளை தூக்கி சுத்துனது பிரச்சனையா இல்ல உன்னை தூக்கி சுத்துலங்கிறது பிரச்சனையா? எதுக்கு அவளை தூக்கி சுத்தின? அதுதான் பிரச்சனை. இல்ல கண்மணி, நான் நீயின்னு நினைச்சு அவளை தூக்கி சுத்திட்டேன். ஐயோ, உன்னை பத்தி எனக்கு தெரியும்யா. நீ வேணும்னு தான் அவளை கட்டி பிடிச்சிருப்ப. அந்த சனி கிட்ட அப்பவே சொன்னேனா, அந்த பொண்ணு இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வேணான்னு சொன்னேன். அவன் தான் என் காலை பிடிச்சி கெஞ்சினா, அண்ணின்னு. சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அது இப்ப தப்பா போச்சு. கண்மணி, என் மேலேயே சந்தேகப்படுறா. நான் உனக்கு அவன்தான் பால் கம்பெனி ஓனர்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிறான். அவன் மேலதான் தப்பு. ஐயோ, அவன் மேல ஒண்ணு தப்பு இல்லையா? நீ போய் அவளை அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சல, அதுதான் தப்பு. சரி விடு, நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி, ஏதோ அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கு என்ன தைரியம் தான் நீ அவளை போய் கட்டி பிடிச்சிருப்ப? ஐயோ, உன் மனசை கொஞ்சம் அலைப்பாயிர மனசை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ. இல்லைன்னா என்ன கண்மணி, என்ன போய் இப்படி தப்பா நினைக்கிறிய? நான் உன்னை தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். இது உன்னால சத்தியம் பொன்மணி. சொன்னா பொன்மணி. நாக்கு தவிர அவ பேர் சொல்லிட்டேன், என்னை விட்டுரு கண்மணி. சரி, அதெல்லாம் போட்டோம். நான் அழகா இல்ல அவ அழகா? நான் அழகா இல்ல அவ அழகா? 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி, அந்த விளக்கு மரத்து கொண்டா. இப்ப கேட்ட கேள்வி மறுபடியும் கேளு. நான் அழகா இல்ல அந்த பொன்மணி அழகான்னு கேட்டேன். இப்ப 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஆனா நான் சொல்ற பதில் அதுல 1 பொய், 1 உண்மை. சரி சொல்லு. எதுக்கே போய் வாசல பார்த்துட்டு வந்த? பதில் சொல்லிட்டு ஓடணும் இல்ல? சரி சொல்லு. நான் அழகா இல்ல அவ அழகா? நீயும் அழகுதான், அவளும் அழகுதான். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. சரி, இப்ப இதுல எது உண்மை எது பொய்? அந்த தைரியம், அந்த உண்மையை சொல்ற தைரியம் என்கிட்ட இல்ல. யோ, சாமர்த்தியமா பேசுறேன்னு நினைப்பா? இல்லைனா இன்னைக்கு தலகாணி பெட்ஷீட்டெல்லாம் வெளியே வந்து கிடக்குமே. தலகாணி பெட்ஷீட்லாம் வெளியே இருக்கிறதோ இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறதோ நீ நடந்துக்கிற நடத்தையில தான் இருக்கு. வரட்டா? பவி, இதுதான் நம்ம வாழ போற வசந்த மாளிகை. இங்க உன்னை கேள்வி கேட்க மாமனாரும் இல்லை, மாமியாரும் இல்லை, நாத்தனாரும் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இங்கேயே இருக்கலாம். என்ன பவி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க. இல்லைங்க, எங்கள் அண்ணன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடஞ்சி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்கள் அண்ணன் முழுசாக உடஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏய் பவி, என்ன கண்ணெல்லாம் கசங்கிக்கிட்டு?
உங்கள் அண்ணங்கிட்ட நான் சந்தோஷமாக வச்சிருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நீ என்னடானா இப்படி அழுதுகிட்டு? உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். கம் டு நார்மல். கமான் டார்லிங். கொஞ்சம் போதும், இருங்க நான் போய் ஃப்ரெஷ் போயிட்டு வரேன். புடவ மயக்கம் வருதே வருதே, உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே, கடந்து தவிக்கும் உயிரே உயிரே, கடைஞ்சி எடுத்த தயிரே தயிரே. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் முத்து இதழ் ஒத்தடம். காத்துனா போது தீ போல மாயாச்சு, ஊரை பார்த்து நான் தூக்கம் தோடு போயாச்சு. கூடு போட்டு வச்சாலும் ஆசை நிக்காது, கோலம் போடக்கூடாதே நீ கொஞ்சம் உட்காரு. சின்ன சின்ன கோலம் போட்டு பார்க்கலாம், புள்ளி வைக்க வேணும் தள்ளி நிற்கலாமா. சுத்தமான மனசு கெட்டு போகலாமா, குத்தம் சொல்லி யாரும் வம்ப பேசலாமா. பொல்லாத சில்வண்டு பஞ்சாங்கம் பார்த்தா பூந்தேன வாங்கும். கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் முத்து இதழ் ஒத்தடம். உனக்கு புடவ மயக்கம் வருதே வருதே, உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே, கிடந்து தவிக்கும் உயிரே உயிரே, கடைஞ்சி எடுத்த தயிரே தயிரே. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் முத்து இதழ் ஒத்தடம். வெண்ணிலாவில் சோறாக்கி நாம் தின்ன கூடாத, தென்றல் வந்து நம்மோடு தெம்மாங்கு பாடாத. வெண்ணிலாவும் என்னான்னு கீழால பார்க்காத, சூடி ஒண்ணு அங்கேன்னு ஊரார்க்கு சொல்லாத. ஒன்னு என்ன போல 100 பேரை பார்த்து பழகி போனதம்மா பாலினாவும் நேத்து. சொல்லி சொல்லி என்ன சொக்க வைக்கும் மாமா, இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கலாமா. நாள் பார்த்து நாள் பார்த்து நாள் போக கூடும், நடிக்காதே மானே. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் முத்து இதழ் ஒத்தடம். எனக்கு புடவ மயக்கம் வருதே வருதே, உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே,
கடந்து தவிக்கும் உயிரே உயிரே கடைஞ்சி எடுத்த தயிரே தயிரே கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம். வாங்க வாங்க. சார் இவர் தான் எங்கள் அண்ணன், அவரு எங்கள் சித்தப்பா. ஐயா, நடந்த எல்லா விஷயத்தையும் என் தம்பி விஜய் சொன்னான். ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டுட்டாங்க, அதான் நானும் சம்மதம் சொல்லிட்டு உங்களை ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம். தம்பி, என் பொண்ணை கட்டிக்க பெரிய பெரிய இடத்துலலாம் கேட்டாங்க. ஆனா என் பொண்ணு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக சம்மதிக்கிறேன். தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நாளைக்கு சொத்து பூரா அவளுக்கு தான் இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீடு தான் அவளுக்கு நிரந்தரம். அதாங்கய்யா நம்ம தமிழ் பண்பாடு. தம்பி தம்பி, நான் விசாரிச்ச வகையில உங்க சொத்து வீடு எல்லாம் உங்க பேர்களும் கேள்விப்பட்டேன். உங்க தம்பியும் ஒரு சாதாரண கம்பெனி தான் வேலைக்கு போறாரு. நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா நீங்க சொல்றதா தம்பி? ஆமாங்க சார், எங்கள் அண்ணன் பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் அது சரிதாங்க சார். அதனாலதான் சொல்றேன், என் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நாளைக்கு கண் கலக்கி வந்து நின்னா எனக்கு தானே அவமானம். ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலை. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் ஐயா. ராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பேருக்குள்ள 10 ஏக்கர் நிலத்துல 5 ஏக்கர் நிலத்தையும் அப்புறம் அந்த வீட்டையும் உங்க தம்பி விஜய் பேர் எழுதி வச்சிருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒத்துமையா இருக்கிற அண்ணன் தம்பியும் நாளைக்கு பிரிஞ்சுட்டா நீங்களும் சொத்தை பூரா உங்க தங்கச்சி பேர் எழுதி வச்சுட்டா நாளைக்கு என் பொண்ணு குடும்பத்தோட நடுத்தெருவில் தான் நிக்கணும். சார், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. விஜய் அவர் சொல்லட்டும். இன்னைக்கு ஊர் உலகத்தில் அதுதானே நடக்குது. நீங்கள் மேலே சொல்லுங்க ஐயா. கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க தனி கொடுத்துன்னு போயிடணும். என்னையா சொல்றீங்க? விஜய் அவர் சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்க ஐயா. காரணம் இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன். அவரு கல்யாணம் ஆகாதவர். நாளைக்கு என் பொண்ணுகிட்ட ஏதாவது என் பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து பாருங்க. ஐயா, என்னையா சொன்ன? எங்க அண்ணனை பத்தி பேச உனக்கு என்னையா தகுதி இருக்கு? பணம் இருக்கிற திமிருல நீ என்ன வேணா பேசுவியா? யாருக்கு வேறையா உன் பொண்ணு? எங்க அண்ணனுக்கு மரியாதை இந்த வீட்டுல உன் பொண்ணு வேணா, ஒரு மண்ணு வேணா. ஏய், என் வீட்டு என் சட்டை பிடிக்கிறியாடா? ஒருவேளை சோத்துக்கு தாளம் போட்டாலும் இந்த வரடி அவருக்கு ஒண்ணு குறைச்சு இல்லடா. முதல்ல வெளியே போறோம். வெளியே போகணும். வெளியே போகணும். ஆமாயா, ஒரு வேளை சோத்துக்கு தாளம் போட்டது ஒரு காலம், அத நாங்க மறக்கல. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணனோட உழைப்பால பல பேருக்கு சோறு போடுற பெரிய விவசாய குடும்பம் எங்களுது. என்னையா சொன்ன? சாதாரண கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். எங்க அண்ணனோட ஆசைக்கு தான் அந்த வேலைக்கே போறேன். எனக்கு கம்ப்யூட்டர்ல வேலை செய்யவும் தெரியும், காட்டுல மண்வெட்டு முடிக்கவும் தெரியும். எங்க அண்ணன் எங்களை அப்படிதான் வளர்த்திருக்காரு. வாங்கனே போலாம். விஜய் போறப்பா, வேணா நிறுத்துங்கப்பா. அப்பா தலைவர, நேத்து உங்க பங்காளிங்க
ராஜாவும் விஜயும் அந்த மீனாவை பொண்ணு கேட்க போய் அசிங்கப்பட்டு வந்தாங்களாமே. ஏ வேட்டையா, அவங்கள அந்த முத்துகிருஷ்ணன் அசிங்கப்படுத்தல, நான் தான் அசிங்கப்பட வச்சேன். நான் பத்த வச்ச வெடி நல்லாவே வெடிச்சிருக்கு. இப்ப அந்த மீனா கண்ணீர் விட்டு இருப்பா. அவ கண்ணீரை என் கையால தொடச்சு ஆறுதல் சொல்ல போறேன். அதை நீங்க பார்க்க போறீங்க. இப்ப அவ அப்பா இந்த வழியா தான் வருவான். அப்ப பாருங்க என் நடிப்ப. என்னங்க மாமா, அந்த பிச்சைக்கார நாய் உங்க வீட்டுக்கு வந்து உங்க சட்டையை பிடிச்சிட்டானே. இதை கேட்டான என் மனசு துடிதுடிச்சு போச்சு மாமா. நீங்க ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை உண்டியெல்லாம் பண்ணிடுறான். அதெல்லாம் வேணாம் தம்பி. நல்ல வேலை நீங்க சொன்னதை கேட்டதால என் பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சுது. இன்னைக்கு அண்ணனுக்காக என் சட்டையை பிடிச்சுவேன், நாளைக்கு அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன கொடுமை பண்ணுவானோ. நல்ல வேலை நீங்க சொன்னதை கேட்டதால என் பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சுது. ஆமாங்க ஐயா, நாளைக்கு அவர் அண்ணன் ஆசைப்பட்டாருன்னு உங்க பொண்ணு அவர் கூட படுக்க சொன்னாலும் சொல்லுவான் அந்த விஜய். ஆமா தம்பி, அவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. மீனா அந்த விஜய காலேஜ் விஷயம் ஊரு பூராவும் தெரிஞ்சிருச்சு. இனிமே என் பொண்ண யாரு கட்டிக்குவா? இனிமே நான் என்ன பண்ண போறேன்? என் பொண்ணை நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் வசதிக்கு எங்கள் அண்ணன் கொஞ்சம் வசதி கம்மி தான். அவனை இவனையும் போய் தொங்கறதுக்கு உங்கள் பொண்ணை எங்கள் அண்ணன் ரகுபதிக்கே கொடுக்கலாமே. என்னங்க ஐயா நான் சொல்கிறது? தம்பி, என் பொண்ணு படிச்சவ, ஆனா இவரு படிப்பு என்னங்க ஐயா படிப்பு? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் ஃபேக்ட்ரியை எங்கள் அண்ணங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாம் யோசிச்சு பாருங்க. எங்கள் அண்ணன் தனி ஆளு தான். அப்பா கூடயும் அவருக்கு ஒட்டுதல் இல்லை. இனிமே இந்த உலகமே உங்கள் பொண்ணும் நீங்களும் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணனுக்காக உங்க சட்டையை பிடிச்ச அந்த விஜயா, இல்ல உங்க பொண்ணுக்காக வாழணும்னு நினைக்கிற இந்த ரகுபதியா? நீங்க சொல்றது சரிதான் தம்பி, ஆனா ரகுபதி தம்பி எதுவுமே பேசலையே. என்ன மாமா சொல்றீங்க? நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? என் பங்காளி மேல இருக்கிற கோபத்துல சொல்லலையே, நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா. இதுல யோசனை பண்ண என்னப்பா இருக்கு? நான் இப்பவே போய் என் மீனாவை கல்யாணம் பண்ண உனக்கு சம்மதமா? என்ன மாமா, நீங்க என்ன தர்ம சங்கடத்துல மாட்டி வச்சிட்டீங்களே. சரி மாமா, பெரியவங்க நீங்க சொல்லும் போது நான் மாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காது. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம் மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நான் இப்பவே வீட்டுக்கு போய் என் மீனாட்ட பேசுறேன். சரி வரி மாப்பிள்ள. ஏ வேட்டையா, செம்புலி, சமயம் பார்த்து அந்த மனசுல குழப்ப துண்டு பண்ணி, ஏய் சூப்பர்டா, இது மாதிரி எங்கடா பேச கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பார்ட்டி வைக்க போறேன். நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கடா. பொண்ணு வச்சா சாமிக்குத்தான் சொல்லிட்டா. பொண்ணு வச்சு என்ன வச்சா அதுதான் பொண்ணு சீக்கிரம்.
ஆசை வெறுத்தவனும் பெண்ணாசை வெறுத்ததில்லை சந்நியாசம் போனவனும் சமயம் வந்தா சாமி இல்ல சக்தி இருந்தால் சபலம் இருந்தால் முக்தி பெறலாமே நான் மண்ணல்ல நீ இல்லாம நான் பெண்ணல்ல क्या कुल्यवा रोटा पुंजाना अरे लालियमा ஊத்த ஊத்த தீராதையா ஆளு ரொம்ப கெட்டு தின்னாத கொக்கு உண்டா பெண்ணில்லாம கொக்கு உண்டா தனிவருக்கும் தவளை உண்டா கனி இருக்க கவலை உண்டா வெட்டிய வெட்டிய முடிய முடிய முயற்சி நடந்ததுண்டா மண்ணோடு என்ன உள்ளது யார் கண்டு சொன்னது பெண்ணோடு என்ன உள்ளது யார் இங்கே கண்டது கண்ணாடா பவித்ரா கண்ணு, இப்பதான் உங்களை பார்க்க வரலான்னு புறப்பட்டேன். அதுக்குள்ளே நீங்களும் வந்துட்டீங்க. நல்லா இருக்கியா பவித்ரா கண்ணு? அண்ணா எனக்கு என்னன்னா நான் நல்லா இருக்கேன். ஆமாம் மாமா, அன்னைக்கு ஃபோன் பண்ணி விஜய்க்கு பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லியிருந்தீங்க. என்னால் வர முடியல. ஆமாம்மா, என்னாச்சு? ஊருக்குள்ளே என்னென்னமோ பேசிக்கிறாங்க. என்னென்னமோ நடந்துடுச்சு சந்தோஷ். அந்த மீனாவோட அப்பா அப்படி பேசியிருக்க கூடாது. நம்ம தம்பி விஜயும் அவர் அவசரப்பட்டு அவர் சட்டையை பிடிச்சிருக்க கூடாது. அண்ணா பின்ன என்னண்ணா, உங்களை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசினா அண்ணா சும்மா இருக்குமா? கோவப்பட்டா காரியம் நடக்குமாமா. இப்போ என்னாச்சு பார்த்தியா? விஜய் அண்ணாவே வந்துருச்சு. அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா. வாமா பவித்ரா, வா சந்தோஷ். இப்போதான் வந்தீங்களா? ஆமாண்ணா, இப்போதான் வந்தோம். ஏண்ணா ஏன் நல்லா இருக்க? எனக்கு என்ன பவித்ரா, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவள் இல்லைனா இன்னொருத்தி என்ன தப்பான இடத்துல ஆசைப்பட்டு அண்ணனோட மனசை காயப்படுத்தி என்னால் நம்ம குடும்ப பேர் கெட்டு போச்சுன்னு சின்ன வருத்தம். சரி, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட். அண்ணா நீயும் அண்ணா சாப்பிட்லாம். இல்லைம்மா, எனக்கு பசிக்கலை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. விஜய், மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க. நடக்கிறதெல்லாம் நல்ல விதமாக தான் முடியும். அண்ணா விஜய் நம்ம பாருண்ணா உடைஞ்சு போயிட்டாரு. எனக்கு என்னமோ இவரை பார்க்க பாவமாக இருக்குண்ணா. பேசாம மீனாவையும் அண்ணாவையும் சேர்த்து வச்சிடலாமா? அம்மா கண்ணு, விஜய் மீனாவை மறக்க முடியாமல் தவிக்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். ஆமாண்ணா, இல்லைண்ணா நம்ம ஊரில் சுரேஷும் கௌரியும் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி அண்ணன் ஏதாவது முடிவு எடுத்துட்டா அது நம்மளால தாங்கிக்கவே முடியாதுண்ணா. ஏய் பவி,
என்ன பேசுற? விஜய் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க தைரியமா இருங்க மாமா. விஜய் கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்துறேன். சரி சந்தோஷ், நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க. நான் தோட்டத்து வரைக்கும் ஒரு சின்ன வேலையா போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. நம்ம பவித்ரா சொன்ன மாதிரி விஜய் தப்பான முடிவுக்கு போயிட்டா, ஆண்டவா அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இதுக்காகவா நான் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்துனேன்? நாளைக்கே என்ன ஆனாலும் சரி, அந்த மீனாவோட அப்பா கை காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை முடிச்சுடணும். ஒரு லிட்டர் பால், 5 லிட்டர் தண்ணி. என்னடா சனி? அண்ணே, யாருண்ணே அவரு? அவரை தெரியல உனக்கு? அவர் தாண்டா ஊர் சுத்தி ஜோசிக்காரர. இப்ப சுத்துவாரு பாரு. அவரு என்ன நடந்தது, இன்னுமே என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாரு. நான் உன் ஜாதகத்தையும் பொன்மணி ஜாதகத்தையும் பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். அண்ணே, நல்ல காரியம் செஞ்சீங்கண்ணே. நல்ல வேலை. எங்க 2 பேர்த்தோட ஜாதகமும் இங்க தான் இருக்கு. இருங்க, உடனே போய் எடுத்துட்டு வரேன். ஜோசிக்கார பார்த்து பையனுக்கு பொறுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க, தோசை கசி இருக்கான்னு பாருங்க. எப்போ கல்யாணம் பண்ணலாம், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க ஜோசியரே. 2 பேர்த்தோட ஜாதகமும் பக்காவா பொருந்திருக்கு. ஆனா என்ன ஜோசியர, பொண்ணு ஜாதகத்துல தான் கொஞ்சம் வில்லங்க இருக்கு. என்ன ஜோசியரே சொல்றீங்க நீங்க? ஆமாப்பா, 2 பேருமே நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த ஜாதகக்கூடிய பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி யார் கண்ணி கழிக்கிறாங்களோ அவங்க கூட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. அதே மாதிரி தம்பியோட ஜாதகத்திலையும் அதே மாதிரி தான் சொல்லுது. அப்புறம் என்னடா சனி, ஒரு நல்ல நாளா பார்த்து முடிச்சுட்ரு. அண்ணா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னு? சரி சரி, நீங்க கண்ணி கழிக்கிறது எங்க வேணா வச்சுக்கங்க, என்னோட கமிஷனை மட்டும் கொடுத்துருங்க, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கிறேன். போதும், ரொம்ப என்னாதீங்க. வரேன், போயிட்டு வரேன். சரி யோசிரா. அப்புறம் சனி, பகல் கனவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. எதுக்கும் அவகிட்ட சொல்லிட்டு அவ சம்மதத்தோட அப்புறமா. ஆனா லூசு பயல, எந்த பொண்ணுகிட்டாச்சும் இந்த விஷயத்த சொன்னா ஏத்துக்குவலாடா? ஏய், நீ காலேஜில் எத்தனை பொண்ணுங்களை சைட் அடிச்சிருப்ப, அதை மாதிரி நினச்சிக்கிட்டு பேசி கரெக்ட் பண்ணுறா. சரி, வர நேரமாயிடுச்சு, நான் வெளியே போகிறேன், பார்த்து காரியத்தை பக்குவமாக முடிச்சுட்ரு. சரிண்ணே, போயிட்டு வாங்க. என்ன சுனி, பயங்கரமான யோசனை இருக்கீங்க போல இருக்கு. யோசனையெல்லாம் ஒன்றும் இல்லை பொன்மணி. உன் கூட கனவுலையே குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். என்னது, கனவா? ஆமா பொன்மணி, நீ நான் நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன், இத்தனைக்கும் 2 பேரும் ட்வின்ஸ். எப்படி? சீ போங்க, எனக்கு வெக்க வெக்கமா வருது. எது ஃபர்ஸ்ட் நைட்டை நினைச்சா? சீ, அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பழகுற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டையும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? ஆசையை பாரு. இங்க பாருங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அதுல நான் தெளிவா தான் இருக்கேன், சரியா?
ஏன்னா இது நம்ம தமிழ் கலாச்சாரம், புரியுதா? என்ன பொன்மணி, நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன், நீ இப்படி சொல்லுற. வாங்களேன், கோச்சிக்கிட்டீங்களா? இங்கே பாருங்க, நான் அது மட்டும்தான் வேணான்னு சொன்னேன். மற்றபடி நீங்கள் என்ன கட்டி பிடிக்கலாம், தூக்கி சுற்றலாம், இன்னொன்று முக்கியமான விஷயம் முத்தம் கூட கொடுத்துக்கலாம், சரியா? இந்த ஒரு விஷயம் தவிர வேற என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன சரின்னு சொல்லுங்க, வாயை திறந்து. சரி சரி, இப்போ வாங்க. நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முன்புறவன் யாரும் இல்லை, வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி பூடி, தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்னு மேலூரு குறிகாரன் நாண்டி, அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி, மேலூரு குறிகாரன் நாண்டி, அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி. ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல, அம்மா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன். காவக்காரன் தூங்கையில கையெழுத்தி மாம்பழத்தை அறியாம பறிச்சாக்கா இனிக்க, அடியானிற் பிள்ளை கடிச்சாக்கா ருசிக்க, அறியாம பறிச்சாக்கா இனிக்க, அடியானிற் பிள்ளை கடிச்சாக்கா ருசிக்க. கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்ல. கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன், கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன், முட்டாளா இருக்கேடி மானே, அடி ஒட்டாதே என் வாழ்க்கைதானே, ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே, அடி ஒட்டாதே என் வாழ்க்கைதானே.
ஆகுமடி ஆகாது ஆகாது மச்சனே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி ஆகாது ஆகாது மச்சனே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த விஜய் கிட்டயா? ஆமாப்பா. என்னது ஆமாவா? நம்ம வீட்டு படி ஏறி என் சட்டை பிடிச்சவங்க கூட கொஞ்சி கொலாவை காதல் பண்றியா உன்ன? அப்பா என்ன அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி நான் விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்பா அவரை நான் மனசார விரும்பினேன். உங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்களே இப்ப மறுப்பு சொன்னா என்னப்பா அர்த்தம்? இத பாரு மீனா, நீ என்ன சொன்னாலும் சரி அந்த விஜய்க்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். உனக்கு நான் வேற மாப்பிள்ள பார்த்துட்டேன். மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, விஜயோட பங்காளி ரகுபதி தான். உனக்கும் ரகுபதிக்கும் அடுத்த வாரமே கல்யாணம். அப்பா நீங்களா பேசுறீங்க? விஜய் பழி வாங்குறதுக்காக ஒரு பொறுக்கிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இதான் நீங்க மக மேல வச்ச பாசமா? உங்களுக்கு பெத்த பொண்ணோட உங்களோட கௌரவம் முக்கியமா போச்சு இல்ல? சரிப்பா, உங்க ஆசைப்படியே நான் அந்த ரகுபதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்பதான் மீனா நீ என் பொண்ணு. அப்பா நான் இன்னும் சொல்லி முடிக்கலப்பா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணத்து மேல வந்து அவனை தாலி கட்ட சொல்லுங்க. காதல் ஓர் பாவமடி கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி காதல் கணக்கினிலே கண்ணீர் தான் லாபமடி ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது அடிக்கான கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி. பூமியில் நாம் பிறந்த ஜாதகம் மாறுது, என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது. மஞ்சியே உம்மனம் என்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் வாழ்ந்தது. வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது, என்பதும் இன்றுதான் அம்பலம் ஆனது. நீயும் இந்த துக்கத்திலே நின்று மறுபக்கத்திலே நேரம் ஒரு காலம் வரக்கூடும், அன்று ஒன்னாகலாம். கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது.
பாவமடி ஆசை உண்டானது அதில் வீடு ரிண்டானது அடிக்கான கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி காதல் கணக்கினிலே கண்ணீர் தான் லாபமடி. அந்த மூணாவது ரிப்பேர்னு சொன்னாங்க,